அற்புதமான கரங்கள் அந்த தம்பியை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை தொட்டு ஆண்டவர் ஒரு விடுதலை தரப்போவதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ராஜா, அவருக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டு குறிப்பில் அநேக ஆண்டவரே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்பா எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நாங்கள் அறியாத பிள்ளைகள் அநேகரை நாங்கள் சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என் தேவன் இப்பொழுது ஒரு விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய குணமாக்கு வல்லமை சரீரத்தில் இறங்கி ஒரு பரிபூர்ண விடுதலை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிட்னி வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேகருக்கு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை ஒவ்வொரு அறிந்து கொள்ளும்படியாக, ஒவ்வொரு மக்களும் அந்த அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என் தேவனில் பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய கண்ணீர் ஒரு நாள் வீண் போனதில்லை ஆண்டவரே. துருத்தில் அளவு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் அப்பா, நீர் மனம் இறங்கின்ற பிள்ளைகளை தொடும்படியாக ஆண்டவரே, விடுதலை தரும்படியாக ஆண்டவரே, அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு என் தேவன் கொடுக்க போகிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, மனபாரத்தோடு வேதனையோடு நான் ஜெபம் வைக்கவில்லையே என்று அநேகர் வந்திருக்கலாம். அவர்களுடைய உள்ளத்தின் அங்கலாய்ப்பு ஆண்டவரே, மன விருப்பத்தின் இயக்கம் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு விடுதலை செய்து அற்புதம் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் ஜீவனுள்ள சாட்சி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே அது கூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் காணிக்கை சேகரிக்கப்படும். உங்களுடைய அந்த காணிக்கை அந்த வரும்போது உங்க கரங்களிலே ஓரியன்டேஷன்ல கொடுக்கப்பட்ட ஃபார்ம்ஸ், அதாவது டேட்டாபேஸ், உங்களுடைய விவரங்களை குறித்த, குடும்பத்தை குறித்த அந்த விவரங்களை குறித்த அந்த டேட்டாபேஸ் ஃபார்ம் இந்த ஓரியன்டேஷன்ல, பேச்சுலர் ஓரியன்டேஷன், ஃபேமிலி ஓரியன்டேஷன்ல கொடுத்தோம். ஒருவேளை வாங்காதவர்கள் வாங்கி அதை நிரப்பி கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்காதவர்கள் தயவு செய்து அதை வாங்கி கொள்ளும்படியாக, வாங்கி நிரப்பி கொடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறோம். உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆண்டுகள் நன்மைகளாலே முடி சூட்டி வருவாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆண்டுகள் நன்மைகளாலே முடி சூட்டி வருவாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகளை பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகளை பொழியும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடிடும் வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை தேவரின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடிடும் வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை தேவரின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. ஒருபோதும் மறவாது நம் நேசர் நடத்திடுவார். ஒருபோதும் மறவாது நம் நேசர் நடத்திடுவார். அது தினமும் நடத்திடுவார், புது கிழமை அழித்திடுவார். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆண்டுகள் நன்மைகளாலே முடி சூட்டி வருவாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகளை பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகளை பொழியும். நீ ஆசீர்வாதமாய் பர்வதம் பெயர்ந்திடும், இருவைகள் இழைத்திடுமே. காலங்கள் மாறிடும், கவலைகள் மறைந்திடும், காத்திடுவாரிடுமே. மலைகள் விலகிடும், பர்வதம் பெயர்ந்திடும், இருவைகள் இழைத்திடுமே. காலங்கள் மாறிடும், கவலைகள் மறைந்திடும், காத்திடுவார்.
ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாய். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெறியாய் பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெறியாய் பொழியும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். காணிக்கைக்காக சகோதரி ரூபன் அவர்கள் ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிற எங்களின் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். ஏசப்பா, உம்மை ஆராதிக்க ஆசிரியரை பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த இந்த அற்புதமான தருணத்திற்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீர் கொடுத்த பலத்தினாலும் நீர் கொடுத்த திராணியினாலும் சம்பாதித்த பணத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கிறோம். தகப்பனே, ஏற்று ஆசீர்வதித்தரலும். ஏசப்பா, இந்த காணிக்கைகளை தகப்பனே உம்முடைய சித்தப்படி செலவு செய்ய நல்ல ஞானத்தை கொடுத்தரலும். அன்பின் பிதாவே, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தகப்பன் நீர், கொடுக்க முடியவில்லையே என்று மனமருந்துகிற பிள்ளைகளை தகப்பனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தருமாய் வேண்டுகிறேன். அன்பின் பிதாவே, வரக்கூடிய வருடத்தில் உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு பரந்த விரிந்த இடத்தை ஆசீர்வதித்து கொடுத்தருளுமாய் வேண்டுகிறோம். எங்களின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவநாமத்துக்கு மகிமையாக கடந்த திங்கட்கிழமை ஃபேமிலி குடும்ப பாடல் ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் கர்த்தநாமத்தில் வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் சில சில நேரத்தில் ஒர்க் செய்யாத பொழுதும் பிள்ளைகள் உற்சாகமாக பாடினீர்கள். கர்த்தநாமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் முன்னாக இருக்கும்வர்கள் கொஞ்சம் அதை ஹெல்ப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒருத்தர் தான் ஏற்க வேண்டும் என்றில்லை. இவர் மைக் ஒர்க்கை இல்லைன்னா முன்னாடி இருக்கிறவங்க உடனடியாக வந்து அடுத்த மைக்கை எடுத்து கொடுத்தால் ஒத்தாசையாக இருக்கும். அல்ல அவர் தான் செய்ய வேண்டும் என்றால் 5 பேர் வந்து பாடுகிறார்கள். 4 மைக் இருக்கிறது, மேலே 2 மைக் இருக்கிறது. முன்பாக இருக்கிற உடனே வந்து அந்த ஒரு மைக் எடுத்து கொடுக்கும் என்றால் ஏன்னா இணைந்து சந்தேஷா முடியும். ஆமென். கர்த்தர் வரும் காலத்தில் மகிமையான காரியங்களை செய்வார்கள். அருமையான தம்பி ஜெயராஜும் 2 சகோதரி மிக அழகாக சிறப்பாக அதை ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆஸ்வதிப்பாராக. சனிக்கிழமை உபவாச கூட்டம் நாளை காலை 10 முதல் பகல் 1 மணி வரைக்கும் சென்ட் மேத்யூ ஹாலில் நடைபெறும். சனிக்கிழமை விடுமுறை இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவர் வீட்டில் வர முடிந்த சகோதரிகளும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வரும் திங்கள் மாலை கூட்டத்தில் சாக் பூனன் அவர்கள் தேவ செய்தியை நமத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். ஆகவே திங்கள் மாலை கூட்டம் 8:30 முதல் 10 வரைக்கும் நடக்கும் கூட்டத்தில் சாக் பூனன் அவர்கள் பகிர்ந்து கொண்டு தேவ வார்த்தையை நமத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். ஜெப சுற்றறிக்கை ஆயத்தமாக உள்ளது. கூட்டம் முடிந்தபாடு சகோதரர் ஸ்டீவிடமும் சகோதரி எட்வர்டும் நீங்கள் வாங்கிச் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அநேக ஜெப தேவைகள் நம்ம கொடுத்திருக்கிறோம். நிறைவேறியவைகளை நம் ஸ்தோத்திரமாக மாற்ற வேண்டும். ஆகவே ஜெப சுற்றறிக்கை கொடுத்தவர்கள் நீங்கள் தயவு செய்து இருந்து சகோதரி சந்தித்த சகோதரி எட்வர்டை சந்தித்து எந்தெந்த ஜெப ஏறெடுக்கப்பட்டாகிவிட்டது அதை நீங்கள் ஸ்தோத்திரமாக மாற்றி விடுங்கள் என்று சொல்லிவிட நன்றாக இருக்கும். அவர் சந்திக்காதவர்கள் அவருடைய ஜெப தேவைகள் அடுத்த குறிப்பிலிருந்து எடுக்கப்படும் என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். கடந்த வாரம் ஜான் இளங்கோவன் கொடுத்த வெளிச்சத்தின் பிழையுடைய தன்மைகள் என்ற சிடிக்கு வெளியே உண்டு. சகோதரர் அகஸ்டின் ஜெபகுமார் அவருடைய மனைவி மற்றும் ஜெம்ஸ் ஐடிஐ பிரின்சிபால் சகோதரர் ஜெசுதாஸ் அவர்கள் வரும் புதன் இரவு 10:30 இந்தியாவிலிருந்து கடந்து வர உள்ளார்கள். அவருடைய பாதுகாப்பான பிரயாணத்துக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து பிரயாணத்திற்காகவும் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ள அனைத்து கூட்டங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 2ஆம் தேதி ரிட்ரீட்டும் 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதி இருக்கும் அந்த தொடர் கூட்டத்தின் தலைப்பு கிறிஸ்தவ நடை, கிறிஸ்டியன் வாக் என்ற தலைப்பிலே நம்முடைய ரிட்ரீட்டும் மற்றும் 2-3 நடைபெறும் கூட்டங்களும் தொடர் கூட்டங்களிலும் கர்த்தருடைய தாசன் தெய்வ செய்தியை கொடுப்பார். அந்த